we are going to see again the statement of affairs and profit and loss account, how to prepare and how to find out the profit and loss. Okay, in your book problem number 3 Tamil medium கவனிச்சுங்க. problem number 3 ரெண்டு கிளாஸுக்குமே பின்வரும் விவரங்களில் இருந்து விடுபட்ட தகவலை தருக. From the following find out the missing figure. சரியா? இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. 31/3/2018 on that day, look at your books all of you, the closing capital 80,000 இறுதி முதல் 80,000 கொடுத்துருக்காங்க. அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் அடிஷனல் கேபிட்டல் 30,000. அவ்வாண்டில் எடுப்புகள் drawings 15,000. 1/4/2017 அன்று தொடக்க முதல் ஓப்பனிங் கேபிட்டல் was missing here. சரியா? ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல. and you have to find out they are given the loss also for that year. அப்போ நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய மிஸ்ஸிங் ஃபிகர் என்னங்க? ஓப்பனிங் கேபிட்டல். சரி, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். இது நம்ம எழுதும்போது ஃபர்ஸ்ட் அந்த டாபிக்ல லாபம் அல்லது நட்டத்தை கண்டறியும் படிவம். சரியா? அப்போ நம்ம இங்கிலீஷ்ல கூட ஃபைண்டிங் அவுட் தி ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் தட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம இங்கே இங்கிலீஷில் தமிழில் செய்கிறேன் இன்னைக்கு பார்த்துக்குங்க. ஏன்னா ஏற்கனவே நான் இங்கிலீஷ் மீடியத்துக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கேன், தமிழ் மீடியத்துக்கு கவனிச்சுக்கோ. இன்னைக்கு இதில் நம்மளுக்கு பர்டிகுலர்ஸ் நிறைய கிடையாது, விவரம் தொகை இது மட்டும் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இது ரெண்டு காலம்ஸ் தான் நம்மளுக்கு இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போம். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த ஃபார்மேட்டு. ஃபஸ்ட்டு எதை எழுதணும்? இறுதி முதல்ல எழுதணும். அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இது 2 இயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1/4/2017 கொடுத்துருக்காங்க, 31/3/2018 கொடுத்துருக்காங்க. அப்போ 2018 தான் நம்மளுக்கு இறுதி முதலாக இருக்க முடியும், 2017 தொடக்க முதலாக இருக்க முடியும் இல்லையா? இப்போ ஈஸியாக அவங்களே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, இறுதி முதல் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? இறுதி முதல். அது கூட என்ன கூட்டணும்? எடுப்புகள் டிராயிங்ஸ் இதை மட்டும்தான் கூட்டணும். மற்ற எல்லா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ் தான் பண்ணுவோம். புரியுதா? எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இறுதி முதல். பக்கத்தில் தேதியும் போட்டுங்க. 31/3/2018. சரியா? 80,000. So English medium, the closing capital 31st March 2018 80,000. சரியா? add என்ன ஆட் பண்ணோம்? எடுப்புகள் தமிழ்ல, இல்லையா? இங்கிலீஷ்ல drawings. so add, நீ ஆட்னு சொல்லிட்டு ஏடிடி நீ எழுதலனா கூட அந்த ப்ளஸ் மார்க் போட்டுக்குங்க. சரி, இதை போட்டுக்கிட்டு இந்த சிம்பிள் போட்டுக்கிட்டு ஆட் drawings, அதாவது எடுப்புகள். தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன பண்ணணும்? கூட்டணும். ஸோ 95,000. இது கூட மற்ற அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்ன செய்யணும் சொல்லியிருக்கேன்? மைனஸ் பண்ணணும் சொல்லியிருக்கேன் இல்லையா? அடுத்து லெஸ் கூடுதல் முதல். கூடுதல் முதல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 30,000. என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். சரியா? 65,000. 65,000. ஓகே? லெஸ் என்ன பண்ணணும்? இந்த 65,000 தான் என்னது? உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னா இந்த 65,000 என்னது? இந்த இடத்துல வர்ற அந்த ஃபிகர் தான் நமக்கு என்னது? சரி கட்டப்பட்ட
இறுதி முதல். இது கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரியா? அடுத்து இது கூட அகைன் என்ன மைனஸ் பண்ணணும்? தொடக்க முதல். தொடக்க முதல் நமக்கு கொடுத்துருக்காங்களா? கிடையாது. ஸோ இங்க டேஷ். சரியா? அடுத்து லாஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அவாண்டின் நட்டம் கொடுத்துட்டாங்க. அவங்களே நமக்கு கணக்கில் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? நட்டம் 25,000 இப்படி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ நமக்கு நட்டம் வந்ததுன்னா நான் ஏற்கனவே ஒரு ஃபார்முலா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி கட்டப்பட்ட இறுதி முதலானது தொடக்க முதலை விட குறைவாக இருந்தால் நட்டம், அதிகமாக இருந்தால் லாபம். அப்போ இது குறைவாக தான் இருக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? நான் சொல்லியிருக்கேன், நட்டத்தையும் இறுதி முதலையும், இந்த சரி கட்டப்பட்ட இறுதி முதலையும் கூட்டினீங்கன்னா வர்ற அமௌண்ட் தான் நம்மளுக்கு தொடக்க முதல். சரியா? அப்போ இங்க இது ரெண்டுத்தையும் கூட்டி போட்டுருவோம். 0 0 0 0 9 90,000. இதுதான் நம்மளுக்கு என்னது? தொடக்க முதல். புரிஞ்ச பிள்ளைங்களா? ஒரு முறை திருப்பி பார்த்துங்க. இறுதி முதலோட எடுப்புகள் கூட்டணும், கூடுதல் முதல் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி வர்ற அமௌண்ட் என்னது? நம்மளுக்கு சரி கட்டப்பட்ட இறுதி முதல். அந்த அமௌண்ட்டோட நம்ம தொடக்க முதல்ல மைனஸ் பண்ணணும் இல்லையா? ஆனா இங்க நம்மளுக்கு கொடுக்கல, நட்டம் கொடுத்துட்டாங்க. நட்டம் கொடுத்தாங்கன்னா அந்த சரி கட்டப்பட்ட இறுதி முதலோட நட்டத்தை கூட்டி போடணும். இந்த லாபம் கொடுத்தாங்கன்னா சரி கட்டப்பட்ட இறுதி முதல்ல இருந்து இந்த அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணி போடணும். ஓகேவா? ஓகே, நம்ம அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் 7th ப்ராப்ளம் எக்ஸசைஸில் பாருங்கள். நான் இது எல்லாமே எடுத்துக்காட்டு, அதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே எடுத்துக்காட்டில் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கு புக்கில் ஆன்சர்ஸ் எல்லாம். நீங்கள் ஒரு முறை இது நான் சொல்லி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அதை போட்டுடலாம். ஓகேவா? ஸோ 7th ப்ராப்ளம் அதில் படிங்க. ஃபர்ஸ்ட் அந்த கணக்கு படிக்கலாம். On 1st April 2018, Shiva started her business with a capital of ₹1,20,000. She did not maintain proper book of accounts. Following particulars are available. சரியா? From her books as on 31st 3 2019 அப்படின்னு கொடுத்து நம்மளுக்கு particulars கொடுத்துருக்காங்க. ஸோ 2018 2019 இப்போ எது நம்மளுக்கு வந்து இறுதி முதலாக இருக்கணும்? 2019. அப்போ இங்கே என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க? ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. அதை நம்மளுக்கு க்ளோசிங் கேபிட்டல் எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா பார்த்தா இல்லை. இப்போ நம்ம அதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பர்டிகுலர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இது நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸ் போடுவோம். பர்டிகுலர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு கொடுத்துருக்காங்க. பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா தமிழ் என்னது? வங்கி மேல் வரைப்பற்று. டெட்டாஸ் கடனாளிகள், நம்மளுக்கு கொடுக்க வேண்டியவங்க. பில்ஸ் ரிசீவபிள், நம்ம வந்து மற்றவங்க கொடுத்து நம்ம பெற வேண்டியது. கம்ப்யூட்டர் கணினி, மிஷினரி அரைக்கலன். ஸ்டாக் இன் ட்ரேட்னா சரக்கிருப்பு. கிரெடிட்டாஸ் கடனீந்தோர். பில்ஸ் பேயபிள் செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு. கேஷ் இன் ஹேண்ட் கையிருப்பு ரொக்கம். இத்தனை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்க. டூரிங் தி இயர் ஷி வித்ட்ரா ₹30,000. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, டிராயிங்ஸ் கொடுத்துட்டாங்க. சரியா? ஷி வித்ட்ரா 30,000 ஃபார் ஹர் பர்சனல் யூஸ். ஷி இன்ட்ரோடியூஸ்ட் ஃபர்தர் கேபிட்டல், தட் இஸ் அடிஷனல் கேபிட்டல் ஆஃப் ₹40,000. ஸோ அடிஷனல் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க டூரிங் தட் இயர். Calculate profit or loss. இங்க நம்மளுக்கு ரெண்டு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஒன்று க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், தென் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் பார்ப்போமா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்ம செய்யணும். ஏன்னா இத்தனை நம்மளுக்கு ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம செய்யணும். இது செய்யும் பொழுது அந்த ரெண்டு பக்கமும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அசெட்ஸ் ரைட் சைட், லெஃப்ட் சைடில் லைபிலிட்டிஸ் இருக்கும் இல்லையா? இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம புக்கில் கொடுத்துருக்குற அந்த இதை வந்து நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், முதல்ல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். அஃபேர்ஸ்
ஃபார் தி இயர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா? என்ன இயர் கொடுத்துருக்காங்க? 31st 3/2019. இதை கண்டிப்பாக எழுதிங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் நம்மளுக்கு வந்து ரெண்டு பக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லயபிலிட்டிஸ் அண்ட் அசெட்ஸ் இருக்கும். ஸோ சென்டராக ஒரு கோடு போட்டுருங்க. இது உங்கள் நோட்டில் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. டெபிட் சைடு கிரெடிட் சைடு நம்ம நோட்டில் போடும்போது நீங்கள் ஈஸியாக ரெண்டு பக்கம் போடுவீங்க. ஏற்கனவே நம்ம அக்கௌண்ட்ஸ் நோட் எப்படி போடுவோம் தெரியல, ரெண்டு ஷீட் இப்படி இருக்கும் இல்லையா? டெபிட் சைடு இந்த கிரெடிட் சைடு போடுவோம். அதே போல் லயபிலிட்டிஸ் அண்ட் அசெட்ஸ் அப்படி போடுவோம். சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு லயபிலிட்டிஸ், இந்த தமிழ் என்ன சொல்றாங்க? பொறுப்புகள். சொத்துக்கள், அசெட்ஸ். சரியா? இப்போ நம்ம இது ரெண்டுத்தையுமே செய்வோம் எப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பொறுப்பு. கிரெடிட்டார்ஸ் ஒரு பொறுப்பு. கிரெடிட்டார்ஸ்னா யார்? நம்மளுக்கு கொடுத்தவங்க, திருப்பி நம்ம கொடுக்கணும் இல்லையா? நம்ம வந்து கடனுக்காக வாங்கியிருப்போம், திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ கிரெடிட்டார்ஸ் ஒரு பொறுப்பு. பில்ஸ் பேயபிள், நம்ம கண்டிப்பாக ஒரு பில்லை ஏதோ வாங்கியிருக்கோம், பில்ஸ் பேயபிள் நம்மளுக்கு இன்னும் நம்ம கொடுக்க வேண்டிய ஒன்று இருக்குது. சரியா? அடுத்து நம்ம சொத்துக்கள் சைடு பார்த்தீங்கன்னா டெட்டார்ஸ், நம்ம விற்றுருக்கோம், அவங்க நம்மளுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதே போல் ஏதாவது கொடுத்துருக்கோம் பில்ஸு, அவங்க திருப்பி நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது வர வேண்டியது இருக்கும். அதே போல் கம்ப்யூட்டர், கணினி, மிஷினரி, அரைகன். ஓகே. அடுத்து ஸ்டாக், கையிருப்பு, ரொக்கம், இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு சொத்து. இப்போ நம்ம இது எல்லாமே எழுதிட்டு எதெல்லாம் பொறுப்புகள் எழுதணும், எதெல்லாம் சொத்துக்கள் எழுதணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க முடியும்? இறுதி முதல்ல கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லைப்ரரி சைட் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. பேங்க் ஓவர் டிராஃப்ட், வங்கி மேல்வரை பற்றி தமிழ்ல சொல்லியிருக்கேன் இல்லையா? எவ்வளவு இருக்கு? 50,000. ஓகேவா? அடுத்து கிரெடிட்டார்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 90,000. எழுதும்போது இந்த 1, 10, 100 அந்த சான்று நேரம் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பில்ஸ் பேயபிள், பில்ஸ் பேயபிள் 2,40,000. சரி, இவ்வளவுதான் இந்த ஐட்டம்ஸ் நம்மளுக்கு டெபிட் சைடு இருக்கு. இப்போ நம்ம சொத்துக்கள் சைடு பாருங்க. டெட்டார்ஸ் 1,80,000. ஓகேவா? அடுத்து பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் ரிசீவபிள் 70,000. அடுத்து கம்ப்யூட்டர் 30,000. அடுத்து மிஷினரி 3 lakhs. அடுத்து ஸ்டாக் இன் ட்ரேட் 1,60,000. கேஷ் 60,000. இப்போ நம்ம ஏற்கனவே லெட்ஜர் உங்களுக்கு வந்து எப்படி போஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியும், எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியும் இல்லையா? ஜேர்னல்லேருந்து லெட்ஜர் போடுறோம். லெட்ஜர் எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம்? ஹையஸ்ட் அமௌண்ட் எந்த பக்கம் இருக்கோ அதுதான் நம்ம ரெண்டு பக்கமும் எடுத்து எழுதுவோம். அதுக்கப்புறம் நம்ம கம்மியாக இருக்கிற பக்கம் இருக்கிற தொகையை வந்து கூட்டி மைனஸ் பண்ணுவோம். தெரியலையா? அதே போல் தான் இதுலேயும் நம்ம இந்த மெத்தடில் செய்வோம். ஓகேவா? இப்போ நம்ம செய்வோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெவியர் அமௌண்ட் எந்த பக்கம் இருக்குன்னா அசெட் சைடு தான் இருக்குது. சரியா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இதை நம்ம ஆட் பண்ணோம்னா அசெட் சைடு எவ்வளோ கிடைக்குதுன்னு சொன்னால் 8 lakhs கிடைக்குது. ஓகேவா? அப்போ அது என்ன செய்யணும்? இந்த பக்கமும் எழுதணும். எழுதிட்டு இந்த பக்கம் ஆட் பண்ணா என்ன அமௌண்ட் வரும்? 3,80,000 வரும். நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒரு ரஃப் பேப்பர் வச்சுட்டு அதை நீங்கள் மைனஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். இங்கே நான் வந்து உங்களுக்காக ஒர்க்கிங் இங்கே போடுறேன், அதே மாதிரி நீங்கள் வந்து புக் நோட்டில் வந்து போடக்கூடாது. சரியா? தனியாக எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இல்லை ரஃப் காலம் தனியாக போடுங்க. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு
இதை காமிக்கிறதுக்காக செய்யும்பொழுது இதே மாதிரி எக்ஸாம் டைம்லலாம் செய்யக்கூடாது. சரியா? ஸோ இந்த பக்கம் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? 3,80,000 கிடைக்குது. ஓகேவா? ஸோ 8 lakhsலேருந்து என்ன பண்ணணும்? இதை மைனஸ் பண்ணி போடணும். இப்போ எவ்வளோ கிடைக்கும்? 4,20,000 கிடைக்கும். 4,20,000 தான் என்னது? க்ளோசிங் கேபிட்டல். பேலன்சிங் ஃபிகர் இதுதான். சரியா? நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? க்ளோசிங் ஸ்டாக், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். இதில் கண்டுபிடிக்கிறதா நம்ம ஓப்பனிங் கேபிட்டலாக இருக்கட்டும், க்ளோசிங் கேபிட்டலாக இருக்கட்டும். அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் பார்ப்பீங்க. எல்லாத்தையும் இந்த ரெண்டுத்தையுமே ஓப்பனிங் கேபிட்டலும் கொடுக்கல, க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கல. அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி நம்ம ப்ராஃபிட் லாஸ் கண்டுபிடிக்கிறது சொல்றது உங்களுக்கு சொல்லி தருவேன். இப்போ இதை நீங்கள் கவனிச்சிக்கணும். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? இது வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு இன்னும் நம்மளுக்கு இல்லையா? இதெல்லாம் பார்த்துட்டதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம இதுல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கவுண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இங்க இது ப்ராஃபிட்டா லாஸ் ஆன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம தான் கண்டுபிடிப்போம். ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்னது? க்ளோசிங் கேபிட்டல். எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? 4,20,000. அது பத்திரமா எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ க்ளோசிங் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம என்ன எழுத போறோம்? இந்த ஃபார்மேட் ஞாபகப்படுத்திங்க. திருப்பி எப்படி இருக்கும்? இந்த பர்டிகுலர்ஸ் இருக்கும், இங்க ரூபீஸ். இது ரெண்டே தான். இதுல வந்து வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? ரெண்டு மட்டும் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? க்ளோசிங் கேபிட்டல். இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுலேருந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்லேருந்து க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 4,20,000. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணப்போ? ஆட் டிராயிங்ஸ். டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்களா நம்ம அக்கௌண்ட்ல? ஆமாம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க? 30,000 கொடுத்துருக்காங்க. சரியா? ஆட் டிராயிங்ஸ். எவ்வளோ? 30,000. கரெக்டாக கொடுத்துருக்காங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட என்ன பண்ணணும்? இதை ஆட் பண்ணி போட்டுட்டு 4,50,000. அடுத்து என்ன பண்ணணும்? லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல். லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல். கூடுதல் முதல் கொடுத்துருக்காங்களா நம்மளுக்கு? ஆமாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஃபர்தர் கேபிட்டல் அடிஷ்னல் கேபிட்டல் 40,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ லெஸ் அடிஷ்னல் அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40,000. இதுதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இங்க 4,10,000. இது என்னது? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்ரி டைம் நான் சொல்லிட்டே இருக்கேன். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஓகேவா? அடுத்து நம்மளுக்கு ஏற்கனவே ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க இல்லையா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,20,000. ஸோ லெஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,20,000. ஸோ இதுல என்ன பண்ணோம்? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்கு? அதிகமாக இருக்கு. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் கிடைக்கும். புரியுதா? எவ்வளோ கிடைக்கும்? 2,90,000. ஸோ யாருக்கு லாபம் கிடைக்குது? இப்போ யாரோட கணக்கு நம்ம தயாரிச்சுட்டு இருக்கோம்?
சொல்லுங்க பார்க்கலாம். யாரோட கணக்கு? ஷீபாவோட கணக்கு தானே. அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? இந்த வருஷத்துல லாபம் கிடைச்சிருக்கு. அதுவும் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 2,90,000 கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் ஆன் தட் இயர் சரியா? எவ்வளோ? 2,90,000. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு பேருக்குமே இந்த ஃபார்மேட்டை மறக்காம நீங்க செய்யணும். ஓகேவா? குட். அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் பார்ப்போம். அடுத்து 9th ப்ராப்ளம். இப்போ 8th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ப்ராப்ளம். இப்போ நான் 7th ப்ராப்ளம் செஞ்ச மாதிரியே ப்ராப்ளம் கண்டிப்பா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அடுத்து 9th ப்ராப்ளம் பாருங்க. ஆனந்த் does not keep his books under double entry system. எல்லாமே நம்ம அதுதானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணதுனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக அவங்க மெயின்டைன் பண்ணதுனால தான் நம்ம இந்த கணக்கெல்லாம் தயாரிச்சிட்டோம். ஃபைண்ட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் மேட் பை ஹிம் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2019 கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. 31st March 2018, 31st March 2019. இப்போ 31st March 2018ன்றது ஓப்பனிங் கேபிட்டலாக இருக்கும். 31st March 2019ன்றது க்ளோசிங் கேபிட்டலாக இருக்கும். நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ்க்கும் பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா உங்கள் புக்கில் பார்த்துக்குங்க. பர்டிகுலர்ஸில் கேஷ் அட் பேங்க் அண்டர் 31st March பார்த்தீங்கன்னா 5,000 ப்ராக்கெட்டில் டெட்டார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதே போல் 31st March 2019 பார்த்தீங்கன்னா 60,000 கிரெடிட்டார்னு கொடுத்துட்டாங்க. இப்போ கிரெடிட் எது டெபிட் எது தெரியும் இல்லையா? கேஷ் அட் பேங்க்ன்றோம். நம்ம இந்த ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கில் நீங்கள் போட்டிருப்பீங்க, 11th போட்டிருப்பீங்க. அது கேஷ் அட் பேங்க்னு சொல்றது பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். அப்போ எப்படி நம்ம அதை போஸ்ட் பண்ணுவோம் சொல்லுங்க? எஸ், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டார் போது பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட்ல போட்டு கிரெடிட்ல அமௌண்ட் எழுதுவோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதே தான் இங்கே இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஆனால் இவங்க நம்மளுக்கு ப்ராக்கெட்லேயே கொடுத்துட்டாங்க எங்கே எழுதுருக்கோம். ஓகேவா? அடுத்து கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் கொடுத்துருக்காங்க, சன்ட்ரி டெட்டாஸ் கொடுத்துருக்காங்க, பிளான்ட் அண்ட் மிஷினரி கொடுத்துருக்காங்க. 2 இயருக்குமே நம்ம கொடுத்துட்டே வந்திருக்காங்க. லேண்ட் அண்ட் பில்டிங் கொடுத்துருக்காங்க, சன்ட்ரி கிரெடிட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக நம்மளுக்கு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனந்த் had withdrawn ₹60,000 போன ப்ராப்ளம் மாதிரி ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் he had introduced additional capital அப்படின்னு 70,000 கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒன்று கொடுத்துருக்காங்க, create provisions of 5% on debtors கொடுத்துட்டாங்க. இப்போ டெட்டாஸ் எங்க இருக்கு? நம்மளுக்கு சன்ட்ரி டெட்டாஸ் 1 lakh and 90,000 கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அது மறந்துடக்கூடாது. பிளான்ட் அண்ட் மெஷினரி இஸ் டு பி டெப்ரிஷியேட்டட் அட் 10% கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பிளான்ட் அண்ட் மெஷினரியில் கண்டிப்பாக நம்ம எந்த இயர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? March 2019 கண்டுபிடிச்சோம். அதில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த சம்ம பக்கத்தில் எப்படி பார்த்துக்கிட்டே நீங்கள் இதை இந்த ஆன்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதுலையும் தயாரிக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்.